ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான நேம் மார்க் வீடியோ எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணி இருக்கிற ஒரு டெப்லெட்டையும் நெக்ஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ணாக்க நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை வந்து பண்ணாக்க நீங்கள் டவுன் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க ஃபாண்ட் எப்படி உங்கள் ஐட்மோஷனில் ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணுறது நம்ம பார்த்தலாமா? அதுக்கு இந்த இடத்துல ஒரு கோல்டன் கலர் ஒரு டிஸ்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே டிஸ்ட் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. மேலே ஃபாண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன்லோட் மொபைல் ஷோ ஆகும். ஸோ இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் வந்து பண்ணாக்க இருக்கும், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஃபானை எந்த ஃபைல் வச்சுருக்கணும் அந்த ஃபைல்கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன். ஓகே, ஒரு 2 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட் நேருக்கா அது கிளிக் பண்ணாலே போதும், இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்பட் ஆயிரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க உங்கள் ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, அப்போ தான் வந்து பண்ணாக்க கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணதே மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இன்புட் பண்ண அதே ப்ராஜெக்ட்டை வந்து பண்ணாக்க மறுபடியும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபாண்ட் வந்து பண்ண ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆனாக்க இதில் நாம் நேமை சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிடலாமா? ஜஸ்ட் கீழே ஃபஸ்ட்டு ஸ்டேருக்கு அது நம்ம கீழ் போய்ட்டு ஸ்டில்ல போய்ட்டேன். இது இந்த இடத்துல சரி நான் கொஞ்சம் ரொம்ப இதாகுது இன்றைக்கி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்கன்னு கொடுத்துங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணாக்க பிளாக்னு நான் வந்து பண்ணாக்க கொடுக்குறேன். ஓகே, ஸோ படி நம்ம வந்து பண்ணாக்க மேல் டிக்கெனே கொடுத்தா பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட் அப்படிங்க மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல உங்களோட டெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேணுமோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ மேல் நான் வந்து பண்ணாக்க டிக்கெனே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம நேம் வந்து பண்ணாக்க எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த டெப்லெட் நம்ம ஆட் பண்ணிடலாமா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு மேடை நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி சாங்குக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ மூவ் பண்ணி பார்த்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக ஆல்மோஸ்ட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு டேப்லேயே ஆட் பண்ணிடலாம். கட்டை வந்து பார்த்தாக்க 13 செகண்ட் கிட்ட ஒரு மார்க் கொடுத்துருப்போம், அந்த மார்க்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் தான் நீங்கள் கிளிக் போயிட்டு மீடியா நீங்கள் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இன்னொன்று வந்து பண்ணாக்க ஒரு கோல்டன் ஸ்மோக் மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு டேப்லேயே கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்போ அந்த வீடியோ லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக புல் கிளியருக்கில் கொண்டு வந்து விட்டுக்கலாம். எதுவும் லாஸ்ட் தான் இருக்கணும், எனக்கு கொஞ்சம் இதாக கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு பிளெண்டிங் ஆப்போசிட்டில் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதுக்கான ஒரு சின்ன மிஃபிட்டை நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ வேணும்னா இப்படியே வச்சுக்கோங்க, இதுவே நல்லா தான் இருக்குது. ஸோ அது எப்படி சொல்லிடுறேன் வாங்க. ஸோ இருந்தாலும் நான் ஏன்னா பிரிவில் காட்டிட்டேன்ல. ஓகே, ஸோ இப்போ கரெக்டாக வந்து பண்ணாக்க இந்த புக் மார்க்கிட்ட வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் போயிட்டு ஆப்ஜெக்ட் எலமெண்ட் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. இதில் கேமரா ஒன்று ஆப்ஷன் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கேமரா ஆப்ஷனை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. கரெக்டாக இந்த கேமரா லேயருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைடில் கிஃபம் ஆப்ஷன் இருக்கா, ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு கிஃபம் லாஸ்ட்டு எண்டுக்கு போயிட்டு அவங்க ஒரு கிஃபம். இதில் XYZ இருக்கா, Z நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி இருப்பாருங்க. இந்த பாக்ஸில் அப்படி நீங்கள் மேல் இங்கே மூவ் பண்ணாக்கா அதை வந்து பண்ணாக்கா அப்படியே ஜூம் ஆகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்கா நீங்கள் ஜூம் பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டில் இருந்து. ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு சூப்பர் ஆட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னாக்க சைடில் தான் இருக்கும் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.